வணக்கம் மாமே. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் கரமக்குண்டு மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியம் மயிலாடும்பாறைன்ற ஒரு அழகான தெய்வீகமான ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் வந்து பங்குனி மாதம் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா கிராமமே ஒன்றா சேர்ந்து நடத்துகிற இன்ப அழகான திருவிழா. இந்த திருவிழாவை இந்த வருஷம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோ மூலிமா பார்த்துக்குறோம். இந்த திருவிழாவுக்கு வந்து மயிலாடும்பாறை சேர்ந்த பாலன் ரேடியோஸ் அவங்க ரேடியோவை கேட்டிருக்கிறாங்க. அண்ணன் வந்து செட்டு வந்து சூப்பராக போட்டிருக்காரு. இரவாக பகலாக்கியிருக்காரு. அழகாக சூப்பராக கோயிலுக்கு உள்ளே வெளியே, அதாவது எப்படி சொல்கிறதுனா இங்கிட்ட அண்ணா நகர்லேருந்து மயிலாடும்பாறைக்கு ஃபுல்லாக பெரிய சீரியல் ரேடியோ இது போட்டு அங்கிட்டு தென்பழனி காலனி வரைக்கும் இடைவிடாமல் அழகாக சூப்பராக லைட்டு போட்டு சீரியல் போட்டு சோடனை விட்டு அழகாக சூப்பராக போட்டிருக்காரு. அண்ணே, உங்களுக்கு வந்து வணக்கமாகவும் யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா உங்களோட பாட்டு ஒவ்வொன்றும் அருமையாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா இது இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உங்களோட ரேடியோ செட்டை மட்டும் எடுத்து போகிறேன். அந்த சீரியல்ஸ்லாம் எடுத்து போகிறதுக்கு எனக்கு இது இருக்காது. இந்த வருஷம் எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. சரி, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க இந்த சீரியல் எடுத்து போகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று, இவ்வளவு சீரியல் போட்டு ரேடியோ கட்டி இவ்வளவு இது பண்ணி வர்றதெல்லாம் மயிலாடும்பாறை ஃபுல்லாக சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து உங்களோட திறமையில் உங்கள் ரேடியோ போகிறது கிராமம் உங்களை இது பண்ணி வச்சுருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஊரில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எந்த நிகழ்ச்சி இல்லை. அன்றைக்கி சாயந்தரம் என்ன செய்கிறாங்க, ஊர் நாட்டாமையை வீட்டில் போய் அழைக்கிறாங்க. வீட்டில் அழைச்சி பால்வண்ணநாதர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நேராக காளியம்மன் கோயிலுக்கு வராங்க. காளியம்மன் கோயிலில் ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்றாங்க அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து. பாருங்கள் அழகாக சூப்பராக இருக்கான். எல்லாமே ஒரு சில பொருள்லாம் கடை வாங்குவாங்க அப்படின்னு இருக்குது. பாலன் ரேடியோ செட் பாருங்கள், எல்லா பொருளுமே யார்ட்டையுமே எந்த ரேடியோ செட்டு போயிருக்காது. பாலன் இருக்கும். இந்த வட்டம் பெட்டிலாம் பாருங்கள், சூப்பராக மஞ்சள் கலரில் அழகாக சூப்பராக நல்லா புது பெட்டி அடிக்கிறார் போல் நல்லா கேட்க அருமையாக இனிமையாக இருந்துச்சுனே. உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலியமாக வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சூப்பராக ரெடியாக போட்டீங்க. ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல விஷயத்தை வந்து பாராட்டியாம்ல. இந்த பாருங்கள், இப்போ தாங்க நாங்கள் நாட்டாமையை அழைச்சிட்டு நேராக வந்து பால்வண்ணநாதருக்குள்ளே நுழையிறோம். கோயிலுக்குள்ளே போய் அந்த அழகாக சூப்பராக அந்த ஒரு நாட்டாமை உள்ளே வராரு. இவர் தாங்க நம்ம மயிலாடும்பாறை நாட்டாமை அண்ணே. பாருங்கள் சூப்பராக அங்கேருந்து பாருங்கள் எல்லாருமே சிறுவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாமே அவர் அழைச்சி ஆட்டம் பாட்டத்தோட கோயிலுக்குள்ளே வந்து பால்வண்ணநாதர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு விபூதியை பூசி, இந்த பாருங்கள் விபூதியை பூசி மறுபடியும் அங்கேருந்து நேராக வந்து காளியம்மன் கோயில் வந்து அதை பாருங்கள் நேராக இப்போ இது வந்து பால்வண்ணநாதர் கோயில். இதுலேருந்து நம்ம நேராக காளியம்மன் கோயில் போகிறோம். அப்படி நேராக அங்கேருந்து நடந்து வந்து கொட்டடிச்சிக்கிட்டே தெருவிலேயே நடந்து வந்து அழகாக வந்து இந்த இப்போ காளியம்மன் கோயில் வந்து உள்ளே நுழைகிறாங்க. இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நாட்டாமை வீட்டு வந்து எடுத்து பூஜை பண்ணுறதுக்கு எடுத்து வந்த பொருளை கொண்டு வந்து மாலை, தேங்காய், வாழைப்பம், பத்தி, சூடம் அவங்க சாஸ்திரப்படி அங்கே என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து கோயிலில் வந்து அழகாக பண்ணுறாங்க. இதை பாருங்கள், நாட்டாமை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அவங்க இருந்துங்க எல்லாத்துக்குமே ஆசை. பாருங்கள், ஒரு சர்வசாதாரணமாக ஒரு நாட்டாமையை கூப்பிட்டு வந்து கோயிலில் பூஜை பண்ணி இது பண்ணுற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மயிலாடும்பாறை பெரிய சனக்காடு உள்ள ஊருங்க. சும்மா சர்வசாதாரணமாக பேச முடியாது, அவ்வளோ பெரிய ஊர் மயிலாடும்பாறை. வந்து அத்தண்டி ஊரில் ஒருத்தர் நாட்டாமை பேச்சை கேட்டு என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே கேட்டு ஒரு வாரத்தோடு தட்ட மாட்டேங்காங்க. தட்டாமல் அழகாக 1000 ஜனக்காடு 1000 சாதி சனம் இருந்தால் கூட அழகாக ஒருத்தர் சொல்ல கேட்டு இது பண்ணி இது பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து
காளியம்மன் கோயில் முன்னாடி இப்போ மெயின் ரோட்டில் பாருங்கள், ஒரு சின்ன பையன் பாருங்கள் எம்பிட்டு அழகாக ஆடுறான் பாருங்கள். அவனுக்கு தன்னை மாதிரி தான் அங்கே வருங்க, அவங்க அம்மாவை பிடிக்கிறாங்க, எப்படி அழகாக ஆடுறான் பாருங்கள். அதே மாதிரி கரகாட்டத்துக்கு வந்து எஸ்கே மாரியம்மன் குழுவில் மீனா கரகாட்டம், இந்த பிள்ளை மீனா, அவங்க வந்து மாரியம்மாள் 3 குரூப் 4 குரூப் பிரிஞ்சுப்பாங்க. அதில் ஒரு குரூப்பு மீனா கரகாட்டம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நல்லா சிறப்பாக கரகாட்டம் ஆடினாங்க, நல்லா இது பண்ணாங்க. நமக்கு பிடிச்சதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எப்படின்னா பாருங்கள், அழகாக நீட்டாக அந்த மயிலாடும்பாறை கிராமத்தில் வந்து அழகாக சூப்பராக பொறுமையாக உட்காந்து பாருங்கள், எம்பிட்டு அழகாக பார்க்கலாங்கிற எந்த கரைச்சலும் இல்லாமல் அந்த 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 ஆடல் மாடலாம், அந்த கரகாட்டம் ஆடுறதுக்கு ஓடைய நல்லா அழகாக சூப்பராக உட்காந்து எவ்வளோ பொறுமையாக பார்க்குறாங்க. ஊர் வந்து பெரிய பயங்கரமான பெரிய ஊருங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் சாதாரண சின்ன சின்ன கிராமம் கிடையாது, பெரிய கடல் மாதிரி ஊர். எல்லாருமே ஒத்துமையாக சேர்ந்து கும்புற உன்னதமான திருவிழா மயிலாடும்பாறை வந்து காளியம்மன் கோயில் திருவிழா. அவ்வளோ அழகாக சூப்பராக கொண்டாடுறாங்க பாருங்கள். அந்த முன்னாடி அந்த இது கேட்டுருக்காங்க, கயிறு இருக்காங்களா, கயிறுக்குள்ளே வெளியே போய் யாருமே போல பாருங்க, கயிறுக்குள்ளேயே உட்காந்து நாட்டாமல் பேச கேட்டு அழகாக சூப்பராக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே மயிலாடும்பாறை வந்து என்ன விசேஷம்னா, எல்லாமே ஒருத்தர் போட்டு வேலை வாங்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மூளைக்கும் ஒருத்தர் நிர்ணயம் பண்ணிடுவாங்க. இப்போ 4 கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க பந்தலில், அந்த கராட்டை ஆடும்போது அந்த 4 காலில் 4 விழா கமிட்டிலேருந்து ஒரு ஆள் போட்டுருவாங்க. அந்த இடத்துல லேசாக யாராச்சும் கரைச்சல் பண்ணால், என்ன கரைச்சல் பண்ணுறாங்க அப்படியே அவனை தூக்கிட்டு போய் அப்படியே சாந்தப்படுத்தி அப்படி சத்தம் போட்டு அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. அதே மாதிரி பொம்பளையில் நிற்கிறாங்களா, பொம்பளை உட்காந்துருக்காங்களா, பொம்பளை பூரா ஒரு ஆளை ரெடி பண்ணி அதை சத்தம் போட இது ஒன்றா வைக்க பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் நின்றாத்தையும் பிடிக்கும். அப்போ நின்றுக்கு இருக்க பசங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விழா கமிட்டியில் ஒரு பையனை போட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கு. கொஞ்சம் தள்ளி ஏன்னா பாட்டம் ஆணுச்சு. ஃபஸ்ட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு பக்கத்தில் சின்ன பசங்களாக இருந்தாங்க, கொஞ்சம் தள்ளி போன சொல்லுக்கு கொஞ்சம் பெரிய ஆள் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து சேர் போட்டு நாட்டவங்க உட்காந்துருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நின்றுட்டு பார்க்குறது. கிட்டத்தட்ட அந்த பந்தல் முழுக்கவே பக்தர்கள், கிராம பொதுமக்கள் நிறைஞ்சிருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஊருங்க இது. நீங்களே பார்த்துட்டுங்க எவ்வளோ பாட்டம் இருக்காங்க இந்த காக்கங்களா. அந்த நடுக்குள்ள பாருங்கள், சேர் போட்டு உட்காந்துருக்காங்க, நாட்டமும் போலீஸ் அதிகாரியில் உட்காந்துருக்காங்களா. அதுக்கு அடுத்து பாருங்கள் நின்றுட்டு பார்க்குறவங்க இருக்காங்களா. இப்படி ஒரு பட்டமாக அழகாக உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் இந்த மயிலாடும்பாறை இருக்கிற ஒற்றுமை வந்து யாருமே அடிச்சுக்கிற முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஊருங்க. அவ்வளோ பெரிய ஊரில் நம்ம நாட்டாமண்ணை பேச்சை கேட்டு அவ்வளோ கிராமமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து நீங்கள் சொன்னால் சரித்தே நாட்டாமங்க ஏன் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து திருவிழா கொண்டாடி முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப பெருமையான விஷயம் கூட. ஏன்னா அதே மாதிரி நான் திருவிழாவுக்கு வந்து 3 நாள் வந்து தொடர்ந்து வீடியோ எடுப்பேங்க. யாருமே தள்ளிக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. குடிச்சிட்டு கரைச்சல் பண்ணுற வேலை மயிலாடும்பாறையில் இருக்காது. அப்படி லேசாக அப்படி வாயை திறந்தா சட்டுன்னு அப்படியே நம்ம ஈசப்புத்திலிருந்து வந்த மாதிரி சருன்னு வந்து பேசி அப்படியே சால்வ் பண்ணிடுவாங்க. அந்த பிரச்சனையை பெருசாக கொண்டு வந்து அந்த ஒரு சில ஊரில் கரகாட்டம் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, ஒருத்தன் கரைச்சல் பண்ணுவேன், அவனை வாங்கி அப்படி தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அந்த கரகாட்டத்தை நிப்பாட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி பொசுக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்கி அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே அதை தமிக்க வச்சு அப்படியே சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறாங்க. ஏன்னா பெரிய தலைக்கட்டு உள்ள ஊர். அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் தாய் கிராமனோட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஊர். எங்கள் வைக்காப்பாறை, கடமைக்குண்டு அடுத்து மயிலாடும்பாறை அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்க ஊர். யார் என்ன சொன்னாலும் அதை வந்து நல்ல ஒற்றுமையாக சொல்ல கேட்குறது கரெக்டாக மயிலாடும்பாறையை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் அவ்வளோ பெரிய கடலை போல் காட்சிக்கிற பக்தர்கள், கிராமத்தில் வந்து கிராம மக்கள் எல்லாமே நல்லா சூப்பராக இது பண்ணி நன்கொடையெல்லாம்ங்க வாரி வழங்கியிருக்காங்க. அவரவர் அந்த நாளைக்கு காலையில் வீடியோ எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளவு நன்கொடை கொடுத்துருக்காங்க ஒரு கோயிலுக்கு, நிகழ்ச்சி போகிறது வைக்கிறதுக்கு எல்லாமே. காளியம்மன் கோயிலுக்கு வந்து
நன்கொடை வழங்குறதுக்கு வைக்கிறது வந்து யாருமே யோசிக்கிறதில்லைங்க. ஏன்னா காரணம் என்னென்னா அவ்வளோ பெரிய ஊர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த எடுத்து வீடியோ எடுத்து போட்டு பார்க்குற வந்து. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா 2 மணிக்கு மேலே அப்படியே சைஸாக கரகாட்டத்தில் முடிச்சுட்டு அப்படியே இது பண்ணி போவோம், ஆற்றுக்கு போவோம். பாருங்கள், எஸ்கே மாரியம்மாக்குள்ள வந்து அந்த பாரு பசங்க வந்து கராட்டே ஆடுறாங்க. கோமாளினா சிறப்பாக அவர் இதுக்கு தகுந்து அவர் அழகாக நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த பாருங்கள், என் தம்பி முகிந்தேன், மற்ற 2 தம்பியோடு சேர்ந்து அந்த கரகாட்டம் ஆடி முடிச்சவருக்கு அந்த பந்தமணியில் ஆடினாங்க. பார்க்க சிறப்பாக சந்தோஷம் நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம தம்பி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு எடுத்தான். சூப்பராக சிறப்பாக ஆடிக்கிருந்தாங்க. கொஞ்சம் கூட அசர் இல்லை, நல்லா இது பண்ணாங்க, வச்சாங்க. அப்படியே கரகம் கொண்டுக்கிட்டு இதுக்கு போய்ட்டுங்க. அப்படியே போய்ட்டு கோபுரம்பையில் ஒரு டீ சாப்பிட்டு வரன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு டீயை சாப்பிட்டு இந்த ஆற்றுக்கு பூவால் கரகம் செய்ய ஆற்றுக்கு வந்துவிட்டோம். பூவால் கரகம் செஞ்சு ரெடியாக இருந்துச்சு. நாங்கள் டீ குடிச்சிட்டு வர ரெடியாக இருந்துச்சு. அங்கே எப்படியும் ஆற்றுல குறைஞ்சது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வேலை சர்வசாதாரணமாக இருக்குங்க. இன்றைக்கி ஆற்றுல பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக அது வேண்டுக்குன்னு. அதே மாதிரி மாலை நிறைய கட்டி கொண்டு வந்து அப்புறம் கதம்ப மாலை வர சேர்த்து வச்சு எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்த்து மொத்தமாக கூப்பிட்டு வச்சு வாயில் சொல்லி இந்த மாதிரி இப்படி நீ வான்னு போட்டு அழகாக இது பண்ணுறாங்க. பரவாயில்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் இவ்வளோ சாதி சனக்காடு இருக்கிற கோயிலில் வந்து ஒருத்தர் நாட்டாமல் சொல்லி ஜீவனுக்கு இப்போ பேச்ச கேட்டு அந்த கிராமமே ஒத்துழைச்சி ஒற்றுமையாக அவ்வளவு சந்தோஷமாக போக முடிய விஷயம்லாம் இவ்வளோ பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு நாட்டாமல் நம்ம கிராமத்துக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஆத்தாளுக்குத்தே நன்றி சொல்லணும். அவ்வளோ சிறப்பாக சூப்பராக கொண்டு வராங்க. இவர் பூசாரி, அந்த பூசாரிக்கு ஆற்றுல தண்ணி ஊற்றி சாமி கும்பிட விட்டு சாமி இறக்கி அந்த ஆத்தாவை பூவால் கரகம் செஞ்சு ஆத்தாவை தூக்கி தலையில் வச்சு ஊர்வலமாக நேராக அங்கேருந்து வண்டி எடுத்து நடந்து வருவாங்க. இங்கே வந்து எங்கே கரகம் செய்கிறாங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து நேராக வடக்க மந்தையம் கோயில் பக்கத்தில் கரகம் வந்து செய்கிறாங்க. ஏன்னா அனுபவம் எனக்கு இங்கே வந்து பார்க்கும்போது இது தோட்டம் இது புதுசு எனக்கு. ஏன்னா இங்கே செய்கிறது எனக்கு தெரியாது. அதனால் வந்து எங்கள் மந்தையம் கோயில் பக்கத்தில் அந்த ஆற்றுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கரகம் தான். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா, காளீஸ்வரி கோயிலுக்கு கும்பிட்டு நாங்கள் வடக்கதே வந்து போடுவோம், சீவில் கருப்புசாமி கும்பிட்டா நான் விழுது தெக்க விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே அவங்க இது பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப நமக்கு ஒவ்வொன்று அனுபவமாக இருக்கா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமியெல்லாம் இந்த நல்லா ஆடி பாடி அழகாக சூப்பராக இது பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம மயிலாம்பரில் வந்து காளியம்மன் கோயில் உற்சவ திருவிழா நடக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது எந்த ஒரு கரைச்சல் நம்ம அழகாக போய் கரகாட்டம் நான் ஆடி முடிக்க அந்த இன்றைக்கி யாரை பற்றியும் குறை சொல்லுங்க, யார் எதை பற்றியும் பேசுகிறாங்க. அவரவர மனசுக்கு பிடிக்கிற பேசுகிறாங்க. கொஞ்சம் சரியில்லாமல் பேசுகிறாங்க. டேய் அவன் சவுண்டு பேசாமட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற வார்த்தை மயிலாம்பரில் வராது. அவ்வளோ பெரிய பக்தி மார்க்கமான ஊர். ஏன்னா 4 பக்கமாக எந்த பக்கம் திரும்பினாலும் கோயில் இருக்குங்க மயிலாம்பரில். ஏன்னா அவ்வளோ பெரிய அழகான ஊர், சூப்பராக இருக்கும். பார்வநாதர் கோயில் நடக்கும், மேற்கு ஈஸ்வரன் கோயில், அதெல்லாம் கோயிலுக்குலாம் கவலையே இல்லை. தெற்க கருப்பசாமி கோயில், வடக்க முருகன் கோயில், அழகாக பிரச்சனையே இல்லைங்க. அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய இடைவிடையாவது அவ்வளோ பெரிய சந்தோஷம். பாருங்கள், ஊருக்குள்ள கொண்டு வந்துட்டோம். வந்து இப்போ சாமிக்கு இது பண்ணி தண்ணி ஊற்றி திண்ணூறு வாங்குகிறாங்க. இதை நேராக அப்படியே வந்து ஊர்வலமாக அழைச்சி வர மாட்டாங்களாம். நேராக வந்து அங்கேருந்து நேராக ஆற்றால பூவால் கரகம் செஞ்சோடனே நேராக எடுத்துக்கிட்டு இதுக்குத்தே கோயிலுக்கு தான் வருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் பகலில் முளைப்பாரி அது பூரா முடிச்சு இது பண்ணி பார்த்து சுற்றி பார்த்துட்டு சாயந்தரம் இறப்பாங்களாம். இதில் வந்து இந்த வருஷம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால என்ன செஞ்சிட்டோம்னா சூப்பராக கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு வந்து வேகமாக வந்துட்டாங்க. ஒரு 4:30 போலாம் கோயிலுக்குள்ளே வந்து ஏறி வந்துட்டோம்.
பாருங்கள் சாமி எவ்வளோ பக்தி மயமாக அழகாக சூப்பராக வந்துருக்கான்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப இருப்பாருங்க. இந்த நாட்டாமை ஐயா வச்சு இது வந்து இப்போ மந்தையம்மன் கோயிலில் எடுக்கப்பட்ட வீடியோங்க. அந்த காத்தால வந்து மந்தையம்மன் கோயிலில் காட்டினோம். மந்தையம்மன் கோயில் எடுக்கப்பட்ட வீடியோ போட்டு அங்கேருந்து இப்போ கோயில் காட்டோம். கோயிலுக்கு வந்து அடுத்து சக்தி கடை வெட்டுறோம். சக்தி கடை வெட்டிட்டு அதுக்கு அடுத்து தாங்க மாவிளக்கு, தீச்சட்டி, பால் குடம், முளைப்பாரி ஊர்வலம் வர்றது எல்லா வீடியோவும் உங்களுக்கு சிறப்பாக சூப்பராக எடுத்து போட்டு வரேன் பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சொந்தம் முதல்ல சொல்லுங்கள். உங்களால் வர முடியலன்னா இந்த சேனலில் நாங்கள் வருவோம், வணக்கம் மாமா யூடியூப் சேனல் அடிங்க, கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க பாருங்கள். இந்த கிடா குளிக்கிச்சு. கிடா குளிக்கிறதுக்கு கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு இது பண்ணால் இதோட இந்த வீடியோ வந்து நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வந்து என்ன செய்யணும்னா பகலில் இது பண்ணுற வீடியோ பூரா உங்களுக்கு நான் எடுத்து போட்டு இந்த கோயிலுக்குள்ளே ஏரியாச்சுங்க. நீ அடுத்து ஆத்தால போய் உள்ளே கோயிலுக்குள்ளே வச்சுட்டு அடுத்து மாவிளக்கு எடுப்பாங்க. மாவிளக்கு எடுத்து முடித்தோடனே அப்படியே இப்போ தீச்சட்டி எடுப்பாங்க. தீச்சட்டி எடுத்து பால் குடம் எடுத்துக்கு சின்ன சின்ன இது அப்படியே வச்சு இது ஒன்று ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே ஆத்தாளை கூப்பிட்டு வந்து சாமியை கும்பிட்டு அந்த ஆத்தாளுக்கு இந்த வட்டம் இது கொலுசு மாதிரி எடுத்து போட்டாங்க. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் பிரமிப்பாகவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா சாமிக்கு செய்யறதுனா பெரிய மனசு இருக்கணும், பெரிய மனம் இருக்கணும். அந்த இது போனால் வந்து அந்த இதை பண்ண முடியும். அந்தளவுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மயிலாம்பரில் வந்து நம்ம கிராமத்துலேருந்து வணக்கம்மா யூடியூப் சேனலில் கூப்பிட்டு வாப்பா வீடியோ எடுக்கணும் கூப்பிட்ட கிராமத்துக்கு என்னுடைய சேனல் மூலிமா உங்களுக்கு கிராமத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளை தொடர்ந்து 3 வருஷமாக நல்லா ஊக்கப்படுத்தும் வகையில் என்னை இப்போ அழைச்சதுக்கு கிராமத்துக்கும் நாட்டாமையா குடும்ப சாருக்கு அனைவருக்கும் வணக்கம்மா யூடியூப் சேனல் மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி பார்ட் 1 போட்டு விட்ருக்கேன். அடுத்து 2ஆம் பாகம் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பாருங்கள். அடுத்து நாளைக்கு 2ஆம் பாகமாக போட்டுவிட்டேன். ஏன்னா பெரிய ஊருனால 2ஆம் பாகம் வந்து 3ஆம் பாகமாக கூட மாறும், சொல்ல முடியாது. இல்லை கம்மியாக எடுத்து போட்டால் 2 பாகத்தோடு அவங்க கூட முடியும். நல்லா ஆடி பாடி அழகாக கொண்டு வந்து காளியம்மன் கோயில் வந்து காளியம்மன் தாயை வந்து வச்சாச்சுங்க. அதுக்கு அடுத்தது இனி மாவிளக்கு பூரா எடுத்து முடிச்சுட்டு எல்லா வேலையும் சிறப்பமாக பார்த்து முடிச்சுட்டு இது பண்ணுற பாருங்கள். ஆத்தாள் கொலுசு பாருங்கள்.